முத்துச்சம்பல் புரட்சி தலைவர் எம்ஜிஆர், இதே புரட்சி தலைவி அம்மா இருவரும் தெய்வங்களை வணங்கி நேரம் அதிகமாயிட்டது. இங்கே 6:30 மணிக்கே வந்திருக்கணும். இருந்தாலும் சற்று காலதாமதாகிவிட்டது. இருந்தாலும் இவ்வளவு நேரம் பொறுமையாக அற்புதமாக ஆரவாரத்தோடு முகமலர்ச்சியோடு எங்களை வரவேற்ற அத்தனை நல்ல உள்ளங்களுக்கு மீண்டும் ஒரு முறை நன்றியை தெரிவிச்சுக்கிறோம். நீங்க கொடுக்கின்ற ஆரவாரம் மகிழ்ச்சி திரு ஸ்டாலின் பார்த்துக்கிட்டு இருப்பார், நேரலையில பார்த்துக்கிட்டு இருப்பார். இன்னைக்கு திருப்பூர்ல பேசியிருக்கார். அதிமுக பொதுச் செயலாளர் எடப்பாடி பழனிசாமி பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்டு திரு ஸ்டாலின் அவர்களே பஸ் எடுத்துக்கிட்டு புறப்பட்ட காரணத்துல நீங்க மிகுந்த அதிர்ந்து போயிருக்கிறீங்க, அதிர்ச்சியில் இருக்கிறீங்க. இதை பார்த்தா மீண்டும் அவர் ஹாஸ்பிட்டலுக்கு போனாலும் போயிடுவார். தென்கனி கோட்டையில் இருக்கிற மக்களுடைய வெள்ளம் ஆரவாரம் நீங்க முகமலர்ச்சியோடு எப்படியோ நேரலையில பார்ப்பாரு. பார்த்துட்டா அவர் அதிர்ந்து போய்விடுவார். திரு ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார். திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்று பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, நீங்கள் கூட்டணி பலம் பலம் என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றீர்கள். எங்களுடைய கூட்டணி பலம் வாய்ந்த கூட்டணி என்பதற்கு மக்களே சாட்சி, இங்க இருக்கின்ற மக்களே சாட்சி. அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் அதிக இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். திரு ஸ்டாலின் கூட்டணியை நம்பி இருக்கின்றார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி மக்களை நம்பி இருக்கின்றது. ஸ்டாலின் போற பக்கமெல்லாம் பரப்புரை ஆற்றுகின்ற பொழுது, கூட்டத்தில் பேசுகின்ற பொழுது 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் திமுக 200 இடங்களில் வெற்றி பெறும் என்று பொய்யா பேசிக் கொண்டிருக்கின்றார். திரு ஸ்டாலின் அவர்களே, இவ்வளவு பெரிய கூட்டத்தை பார்த்துமா நீங்கள் தொடர்ந்து பேசிக் கொண்டிருக்கின்றீர்கள்? அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி 2026 சட்டமன்ற பொதுத் தேர்தலில் 210 இடங்களிலே வெல்லும், வெற்றி பெறும். இன்றைக்கு மத்தியில் இருக்கின்ற அரசு, மாநில அரசு இரண்டும் ஒன்றாக இணைந்து மிக சிறந்த திட்டங்களை அதிமுக ஆட்சி இருக்கிற போது செயல்படுத்தினோம். 2021 2016 2021 வரை 5 ஆண்டு காலம், 2011 2016 5 ஆண்டு, 2011 2021 வரை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் அற்புதமான ஆட்சியை தமிழ்நாட்டு மக்களுக்கு தந்திருக்கு. மத்தியிலே பாரதிய ஜனதா ஆட்சி 10 ஆண்டு நிறைவு பெற்று மீண்டும் ஆட்சிக்கு வந்திருக்குது மக்கள் செல்வோட. ஆக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சி கண்ட பொழுது மத்தியிலே நிறைய திட்டங்களை வாரி வழங்கினார்கள். தமிழகம் ஏற்றம் பெற்றது. இன்றைய தினம் தமிழ்நாட்டில் இருக்கின்ற திராவிட மாடல் அரசு என்று சொல்லிக் கொண்டிருக்கின்ற திரு ஸ்டாலின் அவர்கள் மத்தியிலே இருக்கின்ற அரசோடு இணக்கமாக இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நிறைய திட்டங்கள் வராமல் போய்விட்டது. இன்றைக்கு ஒரு இணக்கமான சூழ்நிலை இருந்தால் நிறைய திட்டங்களை கொண்டு வந்திருக்கலாம். நான் ஏற்கனவே பல கூட்டத்தில் பேசியிருக்கின்றேன். தேர்தல் வருகின்ற பொழுது கருத்து வேறுபாடு இருக்கும் கட்சியிலே எதிர்த்து போட்டியிடுகின்ற பொழுது தேர்தல் முடிந்த பிறகு தேர்ந்தெடுக்கப்பட்ட மக்களுக்கு நன்மை செய்ய வேண்டும். மத்தியிலே யார் ஆட்சியில் இருக்கிறார் என்று பார்க்க கூடாது. தமிழகத்திலே என்ன திட்டங்களை கொண்டு வருவதற்கு மத்தியில் இருக்கின்ற ஆட்சியாளர் பெற வேண்டும் என்ற எண்ணத்திலே மாநில அரசு செயல்பட்டால் தான் ஓட்டு போட்ட மக்களுக்கு நன்மை செய்ய முடியும். ஆனால் கடந்த 4 ஆண்டு காலமாக மத்தியிலே இணக்கமாக இந்த அரசு இல்லாத காரணத்தினாலே நமக்கு கிடைக்க வேண்டிய நன்மைகள் அத்தனையும் பால்பட்டு விட்டது. ஆகவே அடுத்த ஆண்டு நடைபெற்ற சட்டமன்ற பொதுத் தேர்தல் மூலமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமையில் அமைக்கப்பட்ட கூட்டணி மிகப்பெரிய வெற்றி பெற்று ஆட்சி அமைக்கின்ற பொழுது மத்தியிலே நிறைய நிதிகளை பெற்று நிறைய திட்டங்களை பெற்று தமிழ்நாடு இந்தியாவிலேயே முதன்மை மாநிலமாக உருவாக்க அதிமுக அரசு பாடுபடும்.
இன்னொன்று பேசுகிறார் போரிடத்தில். எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதா கட்சிட்டு அடிமையாக இருந்து விட்டார் என்று தவறான பொய்யான அவதூறு பிரச்சாரத்தை பரப்பி வருகிறார். திரு ஸ்டாலின் அவர்களே, நாங்கள் சரியான பாதையிலே போய்கொண்டிருக்கின்றோம். எங்களுடைய பாதை சரியான பாதை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தவுடனே திரு ஸ்டாலினுக்கு பயம் வந்துட்டது. சட்டமன்றத்தில் நடந்துகிட்டு இருக்கும்போது நான் இருந்த அண்ணன் இருந்தாரு. திடீர்னு முதலமைச்சர் எந்திரிச்சு, என்னங்க நீங்க திடுகுப்புன்னு போய் பாரதிய ஜனதா கட்சியோட கூட்டணி வச்சுட்டீங்க அப்படின்னு ஒரு முதலமைச்சர் எதிர்கட்சி தலைவர் பார்த்து கேட்கிறார். நீங்க தான் 31 வரைக்கும் கூட்டணி இல்லைன்னு சொன்னீங்களே, எப்படி திடீர்னு கூட்டணி வச்சுட்டீன்னு கேட்கிறார். என்ன பயம் வந்து விட்டது ஸ்டாலினுக்கு. இது எங்க கட்சி, நாங்க யாருடனாலும் கூட்டணி வைப்போம், அதற்கே ஸ்டாலின் பதறாரு. ஆக அவருக்கு அதிமுக பாரதிய ஜனதா கூட்டணி வைத்தவுடன் அவருக்கு பயம் வந்து விட்டது. தோல்வி பயத்தில் தான் சட்டமன்றத்திலே எழுந்து நேரடியா என்னையே பார்த்து கேட்கிறார். இன்னொன்றும் சொல்றார், எடப்பாடி பழனிசாமி மதவாத கட்சியோட கைகோர்த்து விட்டார் என்று. இதே திராவிட முன்னேற்ற கழகம் 1999 பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைத்தாங்கல்ல. அப்போ பாரதிய ஜனதா கூட்டணி வைத்த பிறகு வெற்றி பெற்று மத்தியிலே மரியாதைக்குரிய மறைந்த வாஜ்பாய் அவர்கள் பாரத பிரதமராக இருக்கின்ற பொழுது திமுக அந்த கூட்டணியில் அங்கம் வைத்ததல்ல. உண்மையிலாங்க, நான் சொல்வது உண்மைதானே? அப்படி அப்பொழுது பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி, இவருக்கு ஆட்சி அதிகாரம் கொடுத்தா அது நல்ல கட்சி. 2001 இதே பாரதிய ஜனதா கட்சியோட திமுக கூட்டணி வைத்ததில்ல. திமுக கூட்டணி வச்சு பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சு போட்டிட்டாங்கல்ல. அப்பெல்லாம் பாரதிய ஜனதா கட்சி நல்ல கட்சி. ஆகா ஓகன் புகழ்ந்தீங்க. அண்ணா திமுக போய் பாரதிய ஜனதாவோட கூட்டணி வச்சா அவதூறா பேசுறது நியாயமா? இது எங்க கட்சி, பாரதிய ஜனதா கட்சி, கட்சி. நாங்க ஒத்த கருத்துடைய கட்சிகள் ஒன்றாக இணைந்து திராவிட முன்னேற்ற கழகத்தை அகற்ற வேண்டும். அதுதான் எங்களுடைய நோக்கம். அண்ணா திமுக நோக்கம் திராவிட முன் தீய சக்தி திமுக, மக்கள் விரோத ஆட்சி திமுக நடத்தி கொண்டிருக்கிறது, அதை அகற்ற வேண்டும். அதே போல ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழக கட்சியை அகற்ற வேண்டும். ஊழல் நிறைந்த திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அகற்ற வேண்டும் என்று பாரதிய ஜனதா கட்சி கருதுகிறது. இரண்டு கட்சியும் திராவிட முன்னேற்ற கழக அரசு அகற்ற வேண்டும் என்று ஒத்த கருத்து இருக்கின்ற காரணத்தினால கூட்டணி வச்சிருக்கிறோம். இதுல என்ன தப்பு இருக்குது? எங்க பார்த்தாலும் இதே பேச்சு. இவர்களை பேச முடியலனா கூட்டணி கட்சிக்காரர் விட்டுட்டு பேசுறது. இவர்கள் கூட்டணி கட்சிக்காரலாம் கூவிட்டு இருக்கிறாங்க, திமுகவோட கூவிட்டு இருக்கிறாங்க. ஆக பயம் வந்து விட்டது. திரு ஸ்டாலினுக்கும் கூட்டணி கட்சியில் இருக்கின்றவர்களுக்கும் பயம் வந்து விட்டது. ஆக தோல்வி பயம் வந்த காரணத்தினால வேண்டுமென்று திட்டமிட்டு அவதூறு பிரச்சாரத்தை நாள்தோறும் பேசி வருகிறார்கள். சிந்திச்சு பாருங்க, அண்ணா திமுக ஆட்சியில் தான் விவசாயிகளுக்கு நிறைய திட்டங்களை கொண்டு வந்து நிறைவேற்றிக்கிறோம். இங்க கூட நம்முடைய தளி சட்டமன்ற தொகுதி விவசாய பெருமக்கள் நிறைந்த தொகுதி. இந்த விவசாய பெருமக்களுக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் பல்வேறு திட்டங்களை நாங்கள் செயல்படுத்தி கொடுத்திருக்கின்றோம். இந்த பகுதியில் காய்கறிகள், பழங்கள், அந்த மலர்கள் அதிகமாக உற்பத்தி செய்யக்கூடிய பகுதி இந்த தளி சட்டமன்ற தொகுதி. இந்த பகுதியில் இருக்கிற மக்களுக்கு நல்ல விலை கிடைக்க வேண்டும், அந்த விவசாயிகள் பயன்பெற வேண்டும். விவசாயிகளுக்கு ஏராளமான நன்மைகளை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு செயல்பட்டுகின்றது. இன்றைக்கு விவசாயிகள் தொடக்க வேளாண் கூட்டுறவு வங்கியில் வாங்கிய பயிர் கடன் 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். 2 முறை தள்ளுபடி செஞ்சிருக்கிறோம். அம்மா இருக்கின்ற பொழுது 2016 தள்ளுபடி, 2021 அம்மா அரசாங்கம் இருக்கின்ற பொழுது மீண்டும் தள்ளுபடி. ஆக ஒரு மாநில அரசு ஒரு 5 ஆண்டில் 2 முறை விவசாயிகளுடைய கடன் தள்ளுபடி செய்யப்பட்ட ஒரே அரசாங்கம் அதிமுக அரசு.
அதே போல விவசாயிகளுக்கு மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகள் மின் மோட்டரை இயக்கலாம். இப்போ தடை செஞ்சுட்டாங்க. மும்முனை மின்சாரம் ஷிப்ட் வாரியா தான் கொடுக்கிறாங்க. இரவுல மும்முனை மின்சாரம் கொடுத்தா விவசாயிகள் எப்படி அவர்கள் நீர் பாய்ச்ச முடியும்? அப்படி வேளாண் நிலத்துக்கு மீண்டும் அதிமுக ஆட்சி மலர்ந்தவுடன் தொடர்ந்து மும்முனை மின்சாரம் 24 மணி நேரம் விவசாயிகளுக்கு கொடுக்கப்படும். அதே போல விவசாயிகள் ஏரி குளம் குட்டை நீண்ட நாட்களாக தூர்வாராமல் இருந்தது. அதையெல்லாம் குடிமராமத்து திட்டத்தில் தூர்வாரி ஏரிகள் ஆழப்படுத்தப்பட்டது, குளங்கள் ஆழப்படுத்தப்பட்டது. பருவ காலங்களில் பெய்கின்ற நீர் முழுவதும் சேமித்து வைத்து விவசாயத்துக்கு தேவையான நீரை அதிமுக ஆட்சியிலே வழங்கினோம். அதே போல அந்த வண்டனன் விவசாயிகளுக்கு இலவசமாக கொடுத்தோம். இப்படி அற்புதமான திட்டம். அது மட்டுமல்ல, இந்த மலர் உற்பத்தி செய்கின்றவர்களுக்கு மானியம் கொடுத்தோம். அதிமுக ஆட்சியில் மலர் இந்த உற்பத்தியை செய்கின்ற விவசாயிகளுக்கு மானியம் கொடுத்த அரசு அதிமுக அரசு. அந்த மானியத்தையும் இந்த அரசாங்கம் நிறுத்தப்பட்டு விட்டது. மீண்டும் உங்களுடைய பேராதரோடு அதிமுக ஆட்சி அமைந்தவுடன் இந்த ஏற்கனவே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே இந்த மலர் உற்பத்தி செய்கின்ற விவசாயிகளுக்கு கொடுக்கப்பட்ட மானியம் தொடர்ந்து வழங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அது மட்டுமல்ல, மலர் அதிகமாக உற்பத்தி செய்கின்றார்கள் இந்த பகுதியில். இந்த உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் எல்லாம் பெங்களூரில் கொண்டு போய் தான் விற்பனை செய்கிறாங்க. இந்த பகுதியிலேயே விற்பனை செய்ய வேண்டும் என்று அருமையான KPM அவர்களும் அறிவிச்சர் பாலகிருஷ்ண ரெட்டி அவர்கள் போன்றவர்கள் கோரிக்கை வைத்த காரணத்தினாலே நம்முடைய ஒசூர்ல சர்வதேச ஏல மையம், சர்வதேச மலர் ஏல மையம் 20 கோடியில் கட்டிக்கிறோம். 20 கோடியில் கட்டப்பட்டு போன வருஷம் தான் மொல்லக்கில்ல சட்டமன்றத்தில் பல முறை அண்ணன் KPM அவர்கள் பேசிய காரணத்தினால ரிப்பன் கட் பண்ணி திறந்து மூடி வச்சிருக்கிறாங்க. என்ன விவசாயிகளுக்கு விவசாயிகள் உற்பத்தி செய்யப்பட்ட மலர்கள் அவருக்கு நியாயமான விலை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் நம்முடைய மாவட்டத்தில், கிருஷ்ணகிரி மாவட்டத்தில் ஒசூரில் 20 கோடியில் மலர் ஏல மையம், சர்வதேச மலர் ஏல மையத்தை கட்டி கொடுத்தா அதை கூட திறக்கவில்லை. இப்படி விவசாயிகளுக்கு விரோதமாக இருக்கிற அரசு தேவையா? இது அரசியல் காழ்ப்புணர்ச்சி தானே. விவசாயிகள் என்ன பாவம் செஞ்சாங்க சொல்லுங்க? எந்த ஆட்சி வந்தாலும் ஒரு திட்டம் மக்களுக்கு பயன்படும்னா அந்த திட்டத்தை தொடர வேண்டும் அடுத்த அரசாங்கம். அப்பொழுது நல்ல அரசாங்கம். ஆனால் திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் அப்படிப்பட்ட எண்ணமே கிடையாது. எப்பொழுதும் விவசாயிகளுக்காக நன்மை செய்த சரித்திரமே கிடையாது. ஆகவேதான் இன்று வரை அந்த ஒசூரில் கட்டப்பட்ட சர்வதேச மலர் ஏல மையத்தை முழுமையாக திறக்காமல் பயன்பாட்டு கொண்டு வராமல் இருக்கின்றார்கள். ஏன்னா அதை கொண்டு வந்திருந்தா நம்முடைய மலர் உற்பத்தியாளர்கள் பெங்களூருக்கு செல்ல வேண்டிய அவசியம் இல்லை. இங்கேயே நம்முடைய சர்வதேச ஏல மையத்தை, மலர் ஏல மையத்தில் விற்பனை செஞ்சால் எளிமையாக இருக்கும். அப்படிப்பட்ட அற்புதமான திட்டத்தை கொண்டு வந்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம் அதை முடக்கி வைக்கின்ற அரசு திரு ஸ்டாலின் மாடல் அரசு. ஆகவே மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு உங்களால் தேர்ந்தெடுக்கப்பட்டு வந்த பிறகு இந்த அற்புதமான சர்வதேச மலர் ஏல மையத்தை திறந்து நம் விவசாயிகளுக்கு பயன்பாட்டு கொண்டு வரப்படும். விவசாய தொழிலாளி பசு வீடுகளை கட்டி கொடுத்தோம். விலையில்லா கறவை மாடுகள், விலையில்லா ஆடுகள், விலையில்லா கோழிகள் உழவர் பாதுகாப்பு திட்டத்தில் அவர்கள் உதவி செஞ்சோம். அது மட்டுமல்ல, முதியோர்களுக்கு நம்முடைய கிராமத்திலிருந்து நகர வரை ஏழை குடும்பத்தை சேர்ந்த முதியோர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் முதியோர் உதவித்தொகை கிடைக்க வேண்டும் என்ற அடிப்படையில் ஒரே நேரத்தில் சட்டமன்ற பேரவை விதி 110 கீழ் நான் சட்டமன்றத்தில் அறிவித்து 5 லட்சம் முதியோர்களுக்கு தமிழ்நாடு முழுவதும் அந்த ஏழை எளிய ஒடுக்கப்பட்ட நசுக்கப்பட்ட உழைக்கும் திறனற்ற அந்த முதியோர்களுக்கு முதியோர் உதவித்தொகை கொடுத்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இப்படி ஏராளமான திட்டங்களை கொண்டு வந்திருக்கிறோம் விவசாயிகளுக்காக. மீண்டும் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு அமைந்தவுடன் ஏழைகள், தாழ்த்தப்பட்ட மக்கள், மலைவாழ் மக்கள் இவர்களுக்கு அற்புதமான காங்கிரீட் வீடு அதிமுக ஆட்சியிலே கட்டி கொடுக்கப்படும். இப்பொழுது கட்டி கொடுக்கின்ற வீடு மாதிரி அல்ல, அற்புதமான வீடு. உங்களுடைய கனவில் கூட நினைத்து பார்க்க முடியாத அற்புதமான காங்கிரீட் வீடு ஏழைகளுக்கு கொடுக்கப்படும். விவசாய தொழிலாளி கொடுக்கப்படும். அதே போல மலைவாழ் மக்களுக்கு வழங்கப்படும், தாழ்த்தப்பட்ட மக்களுக்கு காங்கிரீட் வீடு கட்டி கொடுக்கப்படும் என்பதை நேரத்தில் தெரிவிக்க விரும்புகின்றேன்.
அது மட்டும் இல்ல, ஸ்டாலின் எப்பொழுது பார்த்தாலும் பேசுகிறார், இன்றைக்கு மகளிருக்கு 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுத்தோம் என்று. எங்க கொடுத்த நீங்க? நாங்க கொடுத்த அழுத்தத்தில் கொடுத்தீங்க. அதிமுக சட்டமன்ற உறுப்பினர்கள் சட்டமன்றத்தில் தொடர்ந்து திராவிட முன்னேற்ற கழக தேர்தல் அறிக்கையிலே கொடுக்கப்பட்ட வாக்குறுதி, திராவிட முன்னேற்ற கழகம் ஆட்சிக்கு வந்தா குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் உரிமை தொகை கொடுப்பதாக சொன்னீர்களே, ஏன் கொடுக்கவில்லை என்று பிரதான எதிர்க்கட்சி தலைவர் என்ற நான், மரியாதைக்கு அண்ணன், எங்களுடைய சட்டமன்ற தொடர்ந்து சட்டமன்றத்தில் அவர்களுக்கு அழுத்தம் கொடுத்துக்கிட்டே இருந்தோம். அதிமுக பொதுக்கூட்டத்தில் அழுத்தம் கொடுத்தோம். வேற வழி இல்லாம 28 மாதம் கழிச்சு தான் அந்த நம்முடைய குடும்ப தலைவிக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுத்தாங்க. எளிதா கொடுக்கல. கொடுக்கப்பட்ட வாக்குறுதி அவர்கள் நிறைவேற்றுவதற்காக மனமில்லை. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் கொடுக்கப்பட்ட அழுத்தத்தின் காரணமாக தான் இந்த மாதம் 1000 ரூபாய் நம்முடைய குடும்ப தலைவிக்கு வந்து கொண்டிருக்கின்றது. இப்பொழுது திரு ஸ்டாலின் மீண்டும் ஒரு அறிக்கை வெளியிட்டிருக்கிறார். திராவிட முன்னேற்ற கழகம் விடுபட்டவர்கள், திராவிட முன்னேற்ற கழக அரசு விடுபட்டவர்களுக்கு 30 லட்சம் பேர்களுக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவிச்சிருக்கிறார் குடும்ப தலைவிக்கு. அப்படின்னா இதுவரைக்கும் ஏன் கொடுக்கல? மக்கள் கேட்கிறாங்க. இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. எதற்காக கொடுக்குறாங்க? அந்த குடும்ப தலைவருடைய கஷ்டத்தை பார்த்து கொடுக்கல. குடும்ப தலைவருடைய கஷ்டம் பார்த்து அந்த உரிமை தொகை கொடுக்கல. அடுத்த ஆண்டு வருகின்ற சட்டமன்றத்தை எதிர்நோக்கி இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அந்த 30 லட்சம் பேருக்கு மாதந்தோறும் 1000 ரூபாய் கொடுப்பதாக அறிவித்திருக்கின்றார். ஆக மக்களை தந்திரமாக ஏமாற்றி அவருடைய வாக்குகளை பெறுவதற்கு இன்றைய முதலமைச்சர் இந்த அறிவிப்பை வெளியிட்டிருக்கார் என்பதை மட்டும் நீங்கள் எண்ணி பார்க்க வேண்டும். அதோட நலம் காக்கும் திட்டம் பாருங்க, ஸ்டாலின் இப்போ நலங்காக்கும் திட்டம் ஒரு திட்டத்தை அறிவிச்சிருக்காரு. இப்ப 4 வருஷமா மக்களை பார்க்கல. 4 ஆண்டு காலமா இந்த முதலமைச்சர் நாட்டு மக்களுடைய நலனை அக்கறை செலுத்தலைதான பொருள். நலங்காக்கும் திட்டம்னா இன்னும் 8 மாசம் தான் இருக்குது. 8 மாசம் தான் ஆயுள் காலம். திமுக அரசுடைய ஆயுள் காலம் 8 மாசம் இருக்குது. ஆக இப்பொழுது நலங்காக்கும் திட்டம் என்ற ஒரு திட்டத்தை அவர் பேர்ல வச்சு அறிவிச்சு இப்போ நலங்காக்குறாராம். திரு ஸ்டாலின் அவர்களே, உங்களுடைய தில்லுமுள்ளு எல்லாமே நாட்டு மக்களுக்கு நன்றா தெரியும். தேர்தல் வந்தா எப்படி எப்படி அறிவிப்புகள் விடுவீங்கள் என்று கவர்ச்சகரமா பேசி மக்களை ஏமாற்றி வாக்குகளை பெறுவதிலே நீங்கள் மிக மிக புத்திசாலி என்று எல்லோருக்கும் தெரியும். தந்திரமாக பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்த பிறகு எந்த திட்டத்தையும் நிறைவேற்றாத ஒரே முதலமைச்சர் இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின். இதே நலங்காக்கும் திட்டம் நம்ம அதிமுக ஆட்சி இருக்கின்ற பொழுதே கொண்டு வரப்பட்ட திட்டத்திற்கு பெயரை மாற்றி ஸ்டிக்கர் ஒட்டி நலங்காக்கும் திட்டம் என்ற பெயரை சூட்டியிருக்கிறார். அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி 10 ஆண்டு கால ஆட்சியில் 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தியிருக்கிறோம். 15 லட்சம் மருத்துவ முகாம்கள் தமிழ்நாட்டில் நடத்தியிருக்கிறோம். ஏழை எளிய மக்கள் எங்கெங்கெல்லாம் இருக்கின்றார்களோ எல்லா கிராமத்திலிருந்து நகர வரை இன்றைக்கு மருத்துவ குழு சென்று அங்கே ஏழை மக்கள் இருந்து யாரெல்லாம் அந்த மருத்துவ முகாமில் கலந்து கொண்டார்களோ அவர்களெல்லாம் பரிசோதனை செய்து அவர்களுக்கு நல்ல சிகிச்சை அளித்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 15 லட்சம் பேருக்கு மருத்துவ முகாம் நடத்த 15 லட்சம் மருத்துவ முகாம் நடத்தி இருக்கிறோம். லட்சக்கணக்கான பேர் அதில் கலந்து கொண்டு சிகிச்சை பெற்றுக்கிறாங்க. அது மட்டும் இல்ல, 416 நடமாடும் மருத்துவ குழு அதிமுக ஆட்சியில் அமைத்து எங்கெங்கெல்லாம் மக்கள் பாதிக்கப்படுகிறார்களோ அங்கெல்லாம் சென்று நேரடியாக மக்களுக்கு சிகிச்சை அளித்த அரசு அதிமுக அரசாங்கம். அது மட்டும் இல்லாமல் அம்மா மினிக்கிள்ளை கொண்டாந்தோம். நீங்க மக்கள் நீங்க நலம் காக்கும் ஸ்டாலின் நீங்க அறிவிச்சிருக்கிறீங்க. ஒரு தடவை முகாம் நடத்துவீங்க, அப்புறம் வெளியில் அதோட அந்த முகாமோட போயிடுவாங்க. பிறகு ஒரு 15 நாள் 1 மாசம் கழிச்சு அவர்களுக்கு ஏதாவது நோய்வாய்ப்பட்டால் அவருக்கு யார் சிகிச்சை அளிப்பது? ஆகவேதான் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது இன்றைக்கு அம்மா மினி கிளினிக் திறந்தோம். 2000 அம்மா மினி கிளினிக் திறந்தோம். தமிழ்நாடு முழுவதும் 2000 அம்மா மினி கிளினிக். அதுல ஏழை மக்கள் அதிகமாக வசிக்கக்கூடிய பகுதியை தேர்ந்தெடுத்து அங்க ஒரு எம்பிபிஎஸ் டாக்டர், ஒரு செவிலியர், ஒரு மருத்துவ உதவியாளர் நியமிக்கப்பட்டு அந்த பகுதி மக்களுக்கு அங்கேயே சிகிச்சை அளிக்கக்கூடிய திட்டம் தான் அம்மா மினி கிளினிக் திறந்து சிறப்பாக செயல்பட்டு இருந்தது. அதுவும் அரசியல் கால் பிடிச்சது காரணமா அதையும்
ஸ்டாலின் அரசு மூடுவிழா செய்துவிட்டது. மீண்டும் அண்ணா திமுக ஆட்சி அடுத்த ஆண்டு மலர்கின்ற பொழுது இந்த 2000 அம்மா மினி கிளிக்கு பதிலாக 4000 அம்மா மினி கிளிக்கு தமிழ்நாடு முழுவதும் திறக்கப்பட்டு ஏழை மக்கள் தொழிலாளர்கள் நிறைந்த பகுதி அங்கேயே ஒரு நிரந்தர அம்மா மினி கிளிக்கு திறக்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற பொழுது புதிதா 10 ஆண்டு காலத்தில் கிராமப்புறத்தில் இருக்கின்ற ஏழை மக்களுக்கு நல்ல சிகிச்சை அளிக்க வேண்டும் என்பதற்காக 254 ஆரம்ப சுகாதார நிலையத்தை தொடங்கப்பட்டு அங்கே இருக்கின்ற மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். அதே போல 168 ஏற்கனவே இருக்கின்ற ஆரம்ப சுகாதார நிலையத்தை மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார நிலையம் தரம் உயர்த்தப்பட்டு 168 ஆரம்ப சுகாதார மேம்படுத்தப்பட்ட ஆரம்ப சுகாதார தரம் உயர்த்தப்பட்டு 30 படுக்கை கொண்ட வசதியா மாற்றி அந்த ஏழை மக்களுக்கு அற்புதமான சிகிச்சை அளித்த அரசு அண்ணா திமுக அரசாங்கம். ஆக அப்புறம் உங்களுடன் ஸ்டாலின் இதுவரைக்கும் குடும்பத்தோடு இருந்தார், இப்பதான் மக்களை எண்ணி பார்த்திருக்கார். உங்களுடன் ஸ்டாலின் 4 வருஷமா யாரோட இருந்தாருன்னு தெரியல. இப்போ இதுல 46 பிரச்சனை இருக்குது. 46 பிரச்சனை மக்களுக்கு இருப்பதாக இன்றைய முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் தெரிவிக்கிறார். இந்த 46 பிரச்சனையை அந்த அதிகாரிகள் வீடு வீடாக வந்து உங்களுக்கு என்ன பிரச்சனைன்னு கேட்டு நீங்கள் மனுவாக கொடுத்தீங்களா? அந்த மனுவை சம்பந்தப்பட்ட அதிகாரிக்கு அனுப்பி தீர்வு காண்பதாக ஒரு பச்சை பொய்யை சொல்லி இந்த அறிக்கையை வெளியிட்டிருக்காரு. அவரே தொடங்கி வச்சிருக்காரு. இது நடக்குமா? இது மக்களை ஏமாற்றுகின்ற செயல் தானே. அடுத்த ஆண்டு தேர்தல் வர காரணத்தினால எப்படியோ மக்களை பொய்ய கைய பேசி கவர்ச்சிகரமாக பேசி ஆட்சிக்கு வர வேண்டும் என்று தில்லு முள்ளு செய்கின்ற திமுக தான் இந்த திமுக. அது மட்டும் இல்லை, இதே போல அண்ணா திமுக ஆளுங்கட்சியாக இருக்கும்போது அம்மா அரசு இருக்கின்ற பொழுது இதே ஸ்டாலின் எதிர்கட்சி தலைவராக இருந்தார். அப்போ ஊர் ஊரா போனார், ஊர் ஊரா கிராம கிராமமாக போனார். அங்கே போய் ஒரு திட்டு கண்டா பெட்ஷீட்டை போட்டு அமர்ந்துக்கிட்டார். முன்னாண்ட பொதுமக்களை அமர வச்சுக்கிட்டார். அவர்கிட்ட கேள்வி கேட்குறார், உங்களுக்கு ஏதாவது பிரச்சனை இருந்தால் நீங்கள் மனு மூலியமாக எழுதி நான் கொண்டாந்து பெட்டியில் போடுங்க. அந்த பெட்டியை பூட்டி சீலை வச்சு நான் எடுத்துக்கிட்டு போய் பத்திரமா வச்சு திமுக ஆட்சிக்கு வந்த பிறகு சீலை ஒடிச்சு பெட்டியை திறந்து மனுவை எடுத்து படித்து பார்த்து உங்களுடைய கோரிக்கை நிறைவேற்றுங்கிறார். நிறைவேற்றினாரா? அப்புறம் நிறைவேற்றிருந்தா இந்த எதுக்கு பிரச்சனை? மறுபடியும் எது கேட்குறாரு? ஆக அன்றைய தினமே மக்கள் மனு போட்டாச்சு. திரு ஸ்டாலினை நம்பி மக்களுடைய குறைகளை மனுவாக எழுதி அவர் கொண்டு வந்த பெட்டியில் போட்டு அதற்கு அவரும் ஆட்சிக்கு வந்த பிறகு பெட்டி திறந்து படிச்சு பார்த்து மனுவை தீர்த்து வைத்தேன்னு சொன்னாரு. தீர்த்து வைத்தாரா? அப்படின்னா பொய் தானே பேசுறாரு. ஆக எப்படியெல்லாம் மக்களை ஏமாற்றுகிறார் என்பதை நாம் உணர வேண்டும். ஆனா இப்படி பொய் பேசுவதற்கு நோபல் பரிசு கொடுக்கணும்னா தமிழ்நாடு முதலமைச்சர் ஸ்டாலின் கொடுத்தா பொருத்தமா இருக்கு. அழகா பொய் பேசுவார். அதே போல அண்ணா திமுக ஆட்சி இருக்கின்ற காலத்தில் இன்றைக்கு கிராமப்புறத்திலிருந்து நகர வரை நம்முடைய உயர்நிலை பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள், நம்முடைய அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவ செல்வங்கள் நீட்டில் 2017 பெற்றில் 17 வெறும் 9 பேர் தான் தேர்ச்சி பெற்றாங்க. ஆக அரசு பள்ளியில் படிக்கின்ற மாணவர்கள் அவர்களும் மருத்துவராக வேண்டும் என்ற கனவு இருந்தது. அந்த கனவை நனவாக்கின்ற விதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு 7.5% உள் இடஒதுக்கீடை கொண்டு வந்து சட்டம் இயற்றப்பட்டு அதன் மூலமாக இன்றைய தினம் 2818 அரசு பள்ளியை படித்த மாணவர்கள் எம்பிபிஎஸ் படிக்கிறாங்க. இன்றைக்கு காலையில் நாங்கள் வரும்போது கூட எங்களுடைய சேலம் மாவட்டத்தில் 12 பேர் 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வு செஞ்ச மாணவர்கள் என்னிடத்தில் வந்து ஆசி வாங்கிட்டு போனாங்க. அத்தனை பேரும் ஏழை மாணவர்கள். கூலி தொழில், அதே போல நெசவு தொழில், கைத்தறி நெசவு தொழில், இப்படி சாதாரண தொழில் செய்கின்ற ஏழை குடும்பத்தை பிறந்த அந்த மாணவி அரசு பள்ளியை படித்த காரணத்தினால 7.5% இடஒதுக்கீட்டில் தேர்வாகி இன்றைக்கு மருத்துவ கல்வி கிடைக்கக்கூடிய சூழலை நாங்கள் உருவாக்கி தந்திருக்கிறோம். பொன்மனச்செம்மல் புரட்சித் தலைவர் எம்ஜிஆர் கண்ட கனவு, மாண்புமிகு புரட்சித் தலைவர் அம்மா கண்ட கனவு, இருவரும் தலைவருடைய கனவை அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக அரசு இருக்கின்ற பொழுது நிறைவேற்றி கொடுத்தோம் என்பதை நேரத்தில் தெரிவித்து, கொரோனா காலத்தில் 1 வருடம் வேலை வாய்ப்பு இல்லை, தொழிலாளர்கள் கஷ்டப்பட்டாங்க. எங்களுடைய அரசுக்கு தெரிந்தவுடன்
12 மாத காலம் ரேஷன் கடையில் விலையில்லா அரிசி, விலையில்லா சர்க்கரை, விலையில்லா எண்ணெய் கொடுத்த ஒரே அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். 12 மாசம் கொடுத்தோம். அது மட்டுமல்ல, அந்த 12 மாசம் காலத்திலையுமே அம்மா உணவகத்தில் விலை இல்லாமல் உணவு கொடுத்தோம். முதியோர்களுக்கு கொரோனா காலத்தில் முதியோர்களுக்கு, கர்ப்பிணி தாய்மார்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு நம்முடைய அம்மா உணவகம் சமூக கூடத்திலிருந்து நாள் ஒன்றுக்கு 7 லட்சம் பேருக்கு உணவு தயாரித்து அவளுக்கு கொடுத்தோம். மாண்புமிகு பிரதமர் திரு நரேந்திர மோடி அவர்கள் எல்லா முதலமைச்சருடைய கூட்டத்தை கூட்டி காணொலி காட்சியின் மூலமாக ஆலோசனை நடத்தினார். அப்ப பாரத பிரதமர்கள் குறிப்பிட்டார், தமிழக அரசு தான் கொரோனா வைரஸ் பரவலை தடுப்பதிலே முதல் மாநிலம் என்று அவர் குறிப்பிட்டார். தமிழ்நாடு எப்படி இந்த கொரோனா வைரஸ் பரவலை தடுக்கின்றது, அதை மற்ற மாநிலம் பின்பற்ற வேண்டும் என்று கருத்து தெரிவித்தார். அப்படி நிர்வாக திறமைமிக்க அரசாக அதிமுக அரசு செயல்பட்டது என்பதை நேரத்தில் தெரிவிக்கப்படுகின்றேன். அது மட்டுமல்ல, பள்ளியிலே படிக்கின்ற மாணவர்கள், கல்லூரியிலே படிக்கின்ற மாணவர்கள் ஓராண்டு பள்ளிக்கு போக முடியல, கல்லூரிக்கு போக முடியல. கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆன்லைனில் வகுப்பு நடத்தணும், ஆன்லைனில் தேர்வு நடத்தணும். பள்ளியில் படிக்கின்ற மாணவர்களுக்கு ஆல் பாஸ் போட்டோம், எல்லா மாணவர்களுக்கும் ஆல் பாஸ் போட்டோம். கல்லூரியில் படிக்கின்ற மாணவர்கள் அங்கே ஆன்லைனில் தேர்வு எழுதி அவர்களும் தேர்ச்சி பெற்றாங்க. அப்படி மாணவர்கள், தொழிலாளர்கள், விவசாய தொழிலாளர்கள், ஒட்டுமொத்த மக்களுக்கும் நன்மை செய்த அரசாங்கம் அதிமுக அரசாங்கம். இன்னைக்கு திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் கடுமையான மின்கட்டண உயர்வு, 67% மின்கட்டணம் உயர்ந்துட்டது. குடிநீர் வரி, வீட்டு வரி, கடை வரி, எல்லாத்துக்கும் வரி போட்ட அரசு திமுக அரசாங்கம் மறந்துவிட வேண்டாம். அதோட இன்றைக்கு எங்க பார்த்தாலும் போதைப் பொருள் இல்லாத இடமே கிடையாது. இன்றைக்கு போதைப் பொருள் நிறைந்த மாநிலமா இன்னைக்கு உருவாகிட்டது. இப்படிப்பட்ட ஆட்சி தொடர வேண்டுமா? அதோட அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியில் செயல்படுத்தப்பட்ட திட்டங்கள் சிலவற்றை இந்த நேரத்தில் குறிப்பிடுவது பொருத்தமாக இருக்கு கருதுறேன். ஏன்னா போன மக்களும் ஸ்டாலின் பேசுறாரு, அதிமுக ஆட்சியில் 10 ஆண்டுகளை எந்த திட்டத்தையும் நிறைவேற்றவில்லை என்று தவறான தகவலை பரப்பி வருகிறார். அதற்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சியிலே என்னென்ன திட்டங்கள் இந்த தொகுதியில் செயல்படுத்தப்பட்ட என்ற விவரத்தை தெரிவிக்க விரும்புகின்றேன். ஒசூர், தென்கனிக்கோட்டை, பில்லிக்குண்டு வரை ஒகேனக்கல் சாலை 150 கிலோமீட்டர் அளவில் சிறுபாலங்கள் அமைத்து சாலை அகலப்படுத்தப்பட்டு பலப்படுத்தி அனைத்து ஒன்றிய சாலையிலும் சிறப்பாக அஞ்சட்டில் உள்ள அரசு ஆரம்ப சுகாதாரம் 30 படுக்கை வசதிகளுடன் தரம் உயர்த்தப்பட்டது. 5 கிளை கால்நடை மருத்துவமனை ஆரம்பிக்கப்பட்டன. தோட்ட கிளமங்கத்தில் பல வகை தொழில்நுட்ப கல்லூரி, பாலிடெக்னிக் கல்லூரி கிளமங்கத்தில் அறிவித்தோம். அதேபோல ஒகேனக்கல் கூட்டுக்குடி திட்டத்தின் மூலம் அஞ்சட்டிக்கு பாதுகாக்கப்பட்ட குடிநீர் வழங்கப்பட்டது. இந்த பகுதியில் யானை நடமாட்டம் அதிகமாக இருக்கின்றது, அதை கட்டுப்படுத்த வேண்டும் என்று மக்களிடத்திலே கோரிக்கை தொடர்ந்து வந்து கொண்டிருக்கின்றது. அந்த அடிப்படையிலே அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக ஆட்சி அமைந்தவுடன் அந்த யானை நடமாட்டத்தை முழுவதும் கட்டுப்படுத்துகின்ற விதமாக மின்வேலியில் அமைக்கப்பட்டு அங்கங்கே அகழிகள் அமைக்கப்பட்டு நம்முடைய பகுதியில் இருக்கின்ற மக்களுக்கு யானையால் எந்த தொந்தரவும் வரக்கூடாது, வராத அளவிற்கு உரிய நடவடிக்கை மேற்கொள்ளப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கிறேன். அதே தென்கனிக்கோட்டை போக்குவரத்து நெரிசல் அதிகமாக இருப்பதால் வெளிவட்ட சாலை வேண்டும் என்று கேட்டுக்கிறீங்க. அதையும் அதிமுக ஆட்சி வந்தவுடன் நிறைவேற்றப்படும். தென்கனிக்கோட்டை பேரூராட்சியில் புதிய பேருந்து நிலையம் சுமார் 1,25 கோடி மதிப்பீட்டில் பேரூர் சாலைகள் புதிக்கப்பட்டன. 1 கோடி ரூபாயில் பஸ் நிலையம் அமைக்கப்பட்டது. அதோட தென்கனிக்கோட்டை அரசு மருத்துவமனை தரம் உயர்த்தப்பட்டு 50 படுக்கை கொண்ட மருத்துவமனை கட்டப்பட்டது. தென்கனிக்கோட்டையில் தேவராஜன் ஏரி, இருப்பநாயக்கன் ஏரியில் சுமார் 1 கோடி தூர்வாரப்பட்டது. தென்கனிக்கோட்டை பெண்கள் அரசு உயர்நிலைப் பள்ளியை மேல்நிலைப் பள்ளியாக தரம் உயர்த்தப்பட்டது. அதேல இந்த பகுதியில் மலைவாழ் மக்கள் அதிகமாக வசிக்கின்ற பகுதி, இன்றைக்கு விவசாயிகள் அதிகமாக வலிக்கின்ற பகுதியாக இருக்கின்ற காரணத்தில் இந்த பகுதியில் இருக்கிற நம்முடைய
குழந்தைகள், பெண் குழந்தைகள் உயர்கல்வி படிக்கின்ற விதமாக அதிமுக ஆட்சி அமைந்தவுடனே இந்த பகுதியில் கலை மற்றும் அறிவியல் கல்லூரி பெண்களுக்காக தனியாக தொடங்கப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவிக்கின்றேன். மக்களை காப்போம், தமிழகத்தை மீட்போம். மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை மக்களை தமிழகத்தை ஸ்டாலின் மாடல் அரசு, ஃபெயிலியர் மாடல் அரசு. பை பை ஸ்டாலின். நன்றி, வணக்கம்.